உங்களுடைய ஸ்கூல் டைம்ஸ்லயோ, இல்ல காலேஜ் டைம்ஸ்லயோ வெளில சொல்லாம, ஓகே வி ஆர் தி ஒன் அப்படின்ற வி ஆர் தி சோசன் ஒன் அப்படின்ற தாட் வந்திருக்காங்க உங்களுக்கு? யாரே சோசன் ஒன்னா? ம். இல்ல. வந்ததே இல்லையா? வந்ததில்ல. ஆ. இந்த மாதிரி தாட்ல நான் போனதில்ல. நம்ம தான்டா அப்படின்னு போனதில்ல. இல்ல அப்படி சொல்ல வரல. இப்ப நமக்கு சில படங்கள்லாம் பார்க்கும்போது, சும்மா பேசிக்கா சொல்றேனே, பவர் ரேஞ்சர்ஸ்லாம் பார்க்கும்போது, சரி நம்ம பவர் ரேஞ்சர்ஸா இருந்துருவோமோ? ஆர் மேட்ரிக்ஸ் பார்க்கும்போது, ஒருவேளை இந்த மேட்ரிக்ஸ்ல நம்ம தான் தி ஒன்னோ அந்த மாதிரி சொல்றோம். அந்த ஃபேண்டசி ஜோனுக்கு ஐ எம் நாட் அ பிக் ஃபேன். நான் வந்து சூப்பர்மேனோ, அப்போ இருந்த ஒரு சக்திமானோ, அந்த ஜோனுக்குள்ள நான் பெருசாக பார்த்ததே கிடையாது. ஃபேண்டசி வந்து எனக்கு எக்ஸைட் பண்ணதே கிடையாது பெருசாக. ஒரு இங்கிலீஷ் படங்கள்னாலுமே வந்து இப்போ ஜுராசிக் பார்க் மாதிரி படம்னா அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு அனிமல் இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பைடர்மேன் சொன்னால் நான் வந்து எனக்கு பார்த்தது மாதிரி ஞாபகமே இல்லை. அப்போல்லாம் வந்து அர்னால்டோட ஃபில்மும் ஜாக்கி சானோட ஃபில்ம்ஸ் தான் எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சு. மோர் தென் மார்வல் கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ். அந்த ஜோனு ஆக்சுவலி நான் மார்வலில் பெருசாக பார்த்ததே கிடையாது. இப்போ ரீசெண்டாக தான் வந்து இந்த அவெஞ்சர்ஸோட எண்ட் கேம் பார்க்கறதுக்காக மற்றதெல்லாம் சிலபஸ் மற்றதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு சும்மா பார்த்துட்டு ஏன்னா வந்து எண்ட் கேம் வந்து பயங்கரமான ஒரு பில்டப் இருந்துச்சுல்ல. சரி அந்த தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை விட வேணான்றதுக்காக ஜஸ்ட் அந்த கேரக்டர்லாம் யாருன்னு மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட தங்கச்சி பையன் கேட்டு என்ன அவன் சொன்னான் இதை மட்டும் பாரு இதை பார்த்தா புரிஞ்சிடும் அப்படின்னு மாதிரி ஒரு 2 படம் மட்டும் பார்த்துட்டு போய் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. பட் நாட் ஸோ எக்ஸைட்டட் அபவுட் தட்.